வாழ்ந்த தாமரை சொந்தங்களும் தமிழ்நாட்டு உறவுகளுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு சோக நாள் சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய முன்னாள் பிரதமர், நல்ல பண்பு மனிதர், ஆளுமை கொண்ட முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இறந்த நாள். அவருக்கு ஒரு நிமிஷம் அவருடைய நல்ல உறவு, அவருக்காக ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி. இன்னைக்கு இந்த பதிவு மூலமா என்ன சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமை யூனிவர்சிட்டியா இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில இங்க நடந்திருக்கிற விஷயத்த தமிழ்நாட்டு ஜனங்க ஒருத்தர் தாய்மார்கள், அண்ணாமார்கள், அப்பாமார்கள் எல்லாமே சிந்திக்கணும். இந்த நிலைமை தமிழ்நாட்டுல தொடருதுன்னா நம்மளுடைய மாற்றம் மாறாத இருக்கிறதுக்கு ஒரே காரணம்னா, இவங்க எந்த வகையிலும் தப்பு பண்ணலான்ற முடிவுக்கு இன்னைக்கு இருக்க திராவிட மாடல் அரசியல் வந்துடுச்சு. முன்ன இருந்த திராவிட மாடல் அரசியல் வேற, இன்னைக்கு இருக்க திராவிட மாடல் அரசியல் வேற. அன்னைக்கு நம்மளுக்காக உழைக்கக்கூட திராவிட மாடல் அரசியல் இருந்து எம்ஜிஆர் காலத்துல, அண்ணாதுரை காலத்துல இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் முழுசுமா அதுக்கான நம்பிக்கை இழந்துட்டோம். நம்ம அந்த இடம் இன்னும் வராது, வரத்துக்கான இடமும் இல்லை. இன்னைக்கு சாணத்திக்க மனிதன் நம்ம பிரதமர் மோடியை கொடுத்த ஒரு அண்ணாமலை கிடைச்சிருக்காரு தமிழ்நாட்டுக்கு. இன்னைக்கு அவருக்காக பாடுபடல, நம் தமிழ் சொந்தங்களுக்கு, அவரும் நம்மள ஒரு தமிழ் சொந்தமா இன்னைக்கு அவ்வளவு ஆவேசப்பட்டு பாடுபடுறாரு, பேட்டி கொடுக்கிறாரு. அதை விமர்சனம் பண்ற ஆளுங்கட்சி சார்ந்த ஆளுங்கட்சி சொம்படிக்கக்கூடிய இருக்கிற ஒரு சூழ்நிலையில எல்லாமே இருக்கிறாங்க. ஒரு காவல்துறை மிகப்பெரிய தமிழ்நாட்டில், இந்தியாவிலே தமிழ்நாட்டு காவல்துறைக்கான முன்னோடி தான் தமிழ்நாடு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிறந்த காவல்துறை. அந்த காவல்துறையில ஒரு பெண்ணு இது மாதிரி பாதிக்கப்படுற தன் அக்கா தங்கச்சி அண்ணன் நம்முடைய குடும்ப உறவா பாதிக்காம அந்த எஃப்ஐஆர் காப்பில அவ்வளவு ஒரு தரங்கட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தி முதல் தகவலை பதிவிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாறணும்னா நம்ம ஒருவேளை மாற்றத்தை கொண்டு வந்தா மட்டும்தான் இது மாறும். ஒருவேளை மாற்றத்தை கொண்டு வரணும். மாற்றத்தை நம்ம கொண்டு வரலன்னா இது மாதிரி ஒரு சமூக விரோதிகள் தமிழ்நாட்டுல இன்னும் வருங்காலத்துல கண்டிப்பா 100% இன்னும் மோசமா இருக்கும். இன்னைக்கு பங்களாதேஷ்ல நம்ம அக்கா தங்கச்சி, நம்ம அண்ணன் தம்பிங்க 25% இந்துக்கள் 8% வந்திருக்காங்க. அங்க நடக்கிற யூடியூப்ல எல்லா விஷயத்தையும் அவன் பார்க்கணும், நம்ம நேர்ல போய் பார்க்கல. அவ்வளவு கடுமையான சூழ்நிலை இருக்க திராவிட மாடல் அரசு, இங்க இருக்க இந்தியா கூட்டணி, திருட்டு கூட்டணி எதிர்ப்பு தெரிவிக்கல. மோடி இன்னைக்கு ஆளுங்கட்சி ஒரு தெய்வத்தின் திருமகன், இந்தியாவுடைய பரிணாமத்தின் வளர்ச்சி முன்னோடி வாஜ்பாய் உருவாக்கிட்டு போன ஒரு பரிணாம வளர்ச்சியா இன்னைக்கு மோடி நரேந்திர மோடியா செயல்பட்டு இருக்காரு. கிறிஸ்துமஸ் விழாக்கு டெல்லியில போறாரு பாருங்க. இதுதான் ஒரு கலாச்சாரத்துக்கு. அங்க போன உடனே கிறிஸ்துமஸ் விழாவில அவருடைய அவர் என்ன மாதிரி உரையாடுறாரு, வாழ்த்து தெரிவிக்கிறாரு. ஒரு நாளாவது இந்த திராவிட மாநிலத்தில் இருக்க முதலமைச்சர் ஒரு விநாயகர் பண்டிகை வாழ்த்து சொல்லிக்க மாட்டாரு, ஒரு நம்ம தமிழ் பண்டிகை, இந்து பண்டிகை எதுவுமே வாழ்த்து கிடைச்சதுல. ஆனா எல்லாருக்குமான பிரதமர் அவரு இருக்காரு. இந்த தமிழ்நாட்டுல எல்லாருக்குமான முதலமைச்சரா இல்ல. இத நம்ம உணரலன்னா, நம்ம இந்து சொந்தங்கள் உணரலன்னா, நம்முடைய தலையெழுத்து என்னன்றது யாராலும் தீர்மானிக்க முடியாத இடத்துல வருது. தயவு செஞ்சு நம்ம அண்ணன் தம்பிகளுக்கு, நம்ம அக்கா தங்கச்சி, நம்ம அப்பா அம்மாவுக்கு பாதுகாப்பு வேணும்னா நம்ம மாறணும். மாறினா மட்டும்தான் தமிழ்நாட்டுல மாற்றம் ஏற்படும். ஒரு விரல் புரட்சி தமிழ்நாட்டுடைய மாற்ற புரட்சியா இருக்கணும். நம்ம அண்ணாமலை இன்னைக்கு ஒரு வயசு, சின்ன வயசா தான் அண்ணாமலைக்கு இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த ஒரு இடத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சு இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் முடிச்சுட்டு அவர் நம்ம கூட்டணி என்ன மாதிரி இருக்கிறவங்களா இருந்தா ரைட்டு. ஐபிஎஸ் ஐஏஎஸ் நம்ம அவனு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவ்வளவு பெரிய பொறுப்புல ஒரு மாநில தலைவரா இங்க மாநில தலைவர் எதிர்த்து குற்று போறது கிடையாது. வெங்காய பதவி சொல்ல உண்மையாவே அந்த பதவியினால் வந்துட்டு போறது கிடையாது. அவ்வளவு சாணத்துக்கு ஒரு தலைவர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு தமிழ்நாட்டுல. அவரை பயன்படுத்தி தமிழ்நாட்டுல இருக்க குப்பையை நம்ம அகற்றணும். அதுக்கு நம்ம எல்லாம் ஒன்னா இணையணும். ஒரு விரல் பயிற்சியை மாத்தணும். இன்னைக்கு ஏன் ஒரு விரல் பயிற்சியை மாற முடியாதுன்னா, நம்ம சமுதாயத்தை குடிக்கு அடிமையாக்கி நம்ம சிந்திக்க விடாம பண்றாங்க. அதனால சிந்திக்க இருக்க மக்கள் அது தயவு செஞ்சு யாரும் ஓட்டு போடாம இல்லாம ஒரு காலத்துல நம்மளுக்கு என்னாலும் போகாம எல்லாரும் ஓட்டு போடணும். 60% போடுங்க, 40% ஓட்டு போடுறது யார் தெரியுமா? எல்லா விதத்திலையும் நாட்டு மடுப்ப எல்லாமே தெரிஞ்சவங்க. நாடு என்னன்னா தெரியும், ஸ்டேட் என்னன்னா தெரியும், இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியும். ஆனா எனக்கு என்னாலும் ஒதுங்கி போறாங்க பாத்தியா? அதுதான் இங்க இருக்கிற விலையே உருவாக்குது. நீங்க ஓட்டு போடுங்க, அப்பதான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும். அவரு அண்ணாமலையா பாடுபடுறத நம்மளுக்கு எல்லாருக்குமே கடவுள் வழி காமிச்சுக்காரு. நம்ம அண்ணாமலை மகாதீபத்துல சிவபெருமான் மாதிரி
அந்த பேர் வந்த சிவபெருமான மாதிரி அண்ணாமலைன்ற பேர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. இதை தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மக்கள் ஒருத்தர் உணர்ந்து தமிழ்நாட்டுல மாற்றம் கொண்டு வரணும். இன்னைக்கு சவுக்கால தன்னை அடிச்சுக்கினாரு. சவுக்கால ஒரு ஐஏஎஸ் முடிச்சாலு தான் கீழே எல்லாமே ஒரு விஷயத்த செய்ய முடியும், அவர் அடிச்சுனாரு. இதை விமர்சனம் பண்றாங்க. அறிவு என்ன சொல்லணும்? நான் சாணத்துக்கு ஒரு அண்ணாமலைக்கு என்னால முடிஞ்சது. அவரு இந்த அளவுக்கு தமிழ்நாட்டு பாடக்கூட அவருக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவிச்சிருக்கேன். மேற்கொண்டும் நம்ம தமிழ்நாட்டு ஜனங்கள் எல்லாருமே திராவிட அண்ணா திமுக பார்க்க தேவையில்லை. நம்ம அண்ணா திமுக நம்ம திமுக இவங்களுடைய ஓட்டு மட்டும் திருடத்துக்கு மட்டும்தான் இந்த 2 கட்சியிலுமே இருக்காங்க. நம்மளுக்கு நீதி பெற்று தரத்துக்கோ நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கோ இல்ல. நான் இந்து சொந்தங்களை இந்து உறவுகளே தயவு செஞ்சு சொல்றேன், ஒரு வேறு புரட்சிக்கு நம்ம எல்லாம் மாறணும். நம்மளை பாதுகாக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம தமிழ்நாடு வந்துச்சு. நம்ம பாதுகாப்பை தேடி போற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். நம்மளுக்கு பாதுகாப்பு இல்ல. பங்களாதேஷ் நிலைமை தமிழ்நாட்டில் நடக்குமானா நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு மட்டுமே இருக்குது. தயவு செஞ்சு நம் தமிழ் சொந்தங்கள் தமிழ் உறவுகள் அனைவருக்குமான ஆட்சி மோடி நாடு தர முடியும், அண்ணாமலை இந்த திராவிட மாடல தர முடியாது. இது யாரும் இன்னைக்கு இந்தியாவில வாஜ்பாய் மோடி வந்த பிறகு அது நடக்குது. இன்னைக்கு அவர் எல்லாருக்கும் ஆட்சி நடத்தாரு. இந்து ஆகட்டும், முஸ்லிம் ஆகட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும், எல்லாருக்கும் சமயம் நடத்துறாரு. அந்த ஆட்சி நம்மளுக்கு வேணும். ஒரு வேறு புரட்சி இந்தியாவின் மாற்றம் தமிழ்நாட்டின் மாற்றமாக வரணும்னு சொல்லி பாரத் மாதா கி ஜெய்.